30 வருஷம் முன்னாடியே கமல் செஞ்ச டெக்னிக் எல்லாம் சும்மா கிடையாது. வேற லெவல் குறியீடுகளை பயன்படுத்திய கமல்ஹாசன் திரைப்பட உலகில் அன்று முதல் இன்று வரை நம்பர் 1 ஹீரோவாக வலம் வந்து கொண்டுள்ள உலகநாயகன் கமல்ஹாசன் என்றாலே நல்ல நடிகர் என பெயர் எடுத்தவர். அவர் நடிக்கும் திரைப்படங்களில் காதலுக்கும் சரி, சண்டை காட்சிகளுக்கும் சரி, காமெடிகளுக்கும் சரி பஞ்சமே கிடையாது. என்னுடைய படத்தை பார்க்க வரும் ரசிகர்கள் முழுமையாக ஒரு படத்தை பார்த்து திருப்தியுடன் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்துடன் புதிதான கதைக்களத்தில் நடிக்கும் கமல்ஹாசன் திரைப்படத்திற்கு இருக்கும் ரசிகர் கூட்டமே தனிதான். மேலும் அவரது திரைப்படங்களில் புதிய டெக்னாலஜிகளை புகுத்துவதில் வல்லவர். அந்த திரைப்படத்தில் காட்டப்பட்டிருக்கும் ஒரு சில பொருட்கள் கூட வித்தியாசமாக தான் இருக்கும். இதுவரை கமல்ஹாசன் தன்னுடைய திரைப்படங்களில் பலவிதமான பொருட்களை பயன்படுத்தி இருப்பார். இவற்றில் சில நமக்கு இதற்கு முன்பு பார்த்திடாத வண்ணம் புதிதாகவே இருக்கும். இப்படி ஒரு பொருள் உள்ளதா என்று வியந்து பார்க்கக்கூடிய அளவில் சில பொருட்களும் இவருடைய திரைப்படத்தில் காட்டப்பட்டிருக்கும். அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் ஏதாவது பொருட்கள் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டால் அது அவருடைய திரைப்படத்தில் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். சாதாரணமாக வெளிநாட்டில் ஏதேனும் கேமரா அறிமுகப்படுத்தப்பட்டால் இவருடைய திரைப்படத்தில் அதனை பயன்படுத்தி விடுவார். அந்த அளவிற்கு இவருடைய திரைப்படங்களில் புதிய பொருட்களை மக்களுக்கு காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே இருந்து வரும். இந்நிலையில் நடிகர் கமல்ஹாசனின் திரைப்படத்தில் காட்டப்பட்ட பொருள் ஒன்று தற்பொழுது மீண்டும் வைரலாக பேசப்பட்டு வரும் வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகியுள்ளது. அதாவது 1990ஆம் ஆண்டில் தமிழில் வெளியான திரைப்படமான மைக்கேல் மதன காமராஜன் என்ற படத்தில் நடிகர் கமல்ஹாசன் ஹீரோவாக நடித்திருந்தார். இத்திரைப்படத்தில் கமல்ஹாசனுடன் சேர்ந்து ஊர்வசி, குஷ்பு மற்றும் நாகேஷ் போன்ற பிரபல நடிகை மற்றும் நடிகர்கள் நடித்திருந்தனர். திரைப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்திருந்தார். இந்த திரைப்படம் காமெடி நிறைந்த திரைப்படமாகவும் சில சண்டை காட்சிகள் நிறைந்த திரைப்படமாகவும் அமைக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் பல வேடங்களில் நடித்திருப்பதை பார்ப்பதற்கு மிகவும் வேடிக்கையாகவே இருக்கும். இந்த திரைப்படம் வெளியாகி கமல்ஹாசன் ரசிகர்களுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்று வந்தது. இத்தகைய திரைப்படத்திலும் நடிகர் கமல்ஹாசன் ஒரு புதுவிதமான பொருளை பயன்படுத்தி இருந்தார். இந்த திரைப்படத்தில் வரும் அவினாசி கதாபாத்திரத்திடம் 6 லட்சம் எங்கே என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது மடியில் ஒரு புதுவிதமான லேப்டாப் போன்று வைத்திருப்பார். அந்த புதுவிதமான லேப்டாப் தான் தற்பொழுது வீடியோவாக வைரலாகி வருகிறது. அந்த லேப்டாப்பை 1986ஆம் ஆண்டிலேயே சோனி நிறுவனம் தயாரித்து வெளியிட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட லேப்டாப்பை மிகவும் பத்திரமான ஒரு பையிலிருந்து வெளியில் எடுத்து அதை எப்படி உபயோகிப்பது என்பது குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த லேப்டாப் பார்ப்பதற்கே மிகவும் வித்தியாசமாகவும் மிகவும் சிறியதாகவும் பார்ப்பவர்களை கவரக்கூடிய வகையிலும் உள்ளது. என்னதான் இன்றைய உலகில் டெக்னாலஜி வளர்ந்துவிட்டாலும் கூட இது போன்ற பழைய பொருட்களை பார்க்கும் பொழுது கண்களை கவரதான் செய்கிறது. இந்த அளவிற்கு அனைவரையும் கவரக்கூடிய வகையில் இருக்கும் லேப்டாப் 1990ஆம் ஆண்டிலேயே கமல்ஹாசன் என்னுடைய திரைப்படத்தில் காட்டியிருப்பது மிகவும் வியப்பான ஒன்றாக தான் உள்ளது. இது குறித்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.